ஒரு 2 இருக்க வீட்டுக்குள்ள ஒரு 3 குடும்பம் என்னென்ன குடும்பம் நடத்துறது? பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே இதால முரண்பாடு வருது. இதால குடும்பம் பிரிகிற சூழ்நிலையும் இருக்கு. டிஎஸ் ஆபீஸுக்கு காணி கேட்டு கடிதம் கொடுத்தா எங்களுக்கு கோணசுப்பையில காணி தரம்னு சொல்றாங்க. கன்னியால பிறந்து வளர்ந்த எங்களுக்கு நாங்க ஏன் இன்னொரு இடத்துல போய் குடியேறணும்? மாடி வீடு கட்டி இருக்கிறதுக்கோ ஏக்கர் கணக்குல கேட்கல. ஒரு கொட்டில் ஒன்று அடிச்சு நிம்மதியா 3 நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கத்தான் நாங்க காணி கேட்கிறோம். திருகோணமலை பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட கன்னியா பகுதியில் அரச காணிகளை குத்தகையின் அடிப்படையில் தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் பராமரிப்பின்றிய அரச காணிகளை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் எனும் கோரிக்கையினை முன்வைத்தும் இன்றைய தினம் எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கன்னியா பீலியடி எனும் பகுதியில் பல வருட காலமாக வாழ்க்கையை நடத்தி வரும் நடுத்தர வருமானமுடைய பலர் தமக்கான சொந்த காணிகளின்றி அங்கு பல வருடங்களாக வாழ்ந்து வரும் நிலையில் குறித்த பகுதியில் உள்ள அரச காணிகள் பரவலாக குத்தகையின் அடிப்படையில் தனியாருக்கு வழங்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு யுத்தத்தின் காரணமாக இடம்பெயர்ந்து மீளவும் குடியேறி அங்கு வாழ்ந்து வருகின்ற போதிலும் தமக்கான காணிகள் இன்னும் வழங்கப்படவில்லை என மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். மேலும் சிறு வீடுகளில் திருமணமான பல குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாகவும் தாம் குடியிருக்கும் பகுதியில் காணிகளை கோரினாலும் அரசு தமக்கு வழங்க மறுப்பதாகவும் வேறு வசதி படைத்த தனிநபர்கள் குறித்த காணிகளை குத்தகை எனும் போர்வையில் கையகப்படுத்துவதாகவும் அதற்கு அரச கட்டமைப்பில் உள்ள அதிகாரிகளும் துணை போவதாகவும் இதன்போது மக்கள் கருத்து வெளியிட்டனர். நாங்கள் கன்னியா பீடி கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இங்கே வளர்றார்கள். திருமணம் செய்து ஒரு வீட்டுக்குள்ள 2 குடும்பம் 3 குடும்பம் இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல இங்க பெரிய வீடுகளும் இல்ல, 2 அறை இருக்கக்கூடிய வீடுகள் தான் கொடுத்த வீட்டு திட்டத்துல கொடுத்த வீடுகள். ஒரு 2 இருக்க வீட்டுக்குள்ள ஒரு 3 குடும்பம் என்னென்ன குடும்பம் நடத்துறது? பல சங்கடங்களை நாங்க எதிர்கொள்றோம். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே இதால முரண்பாடு வருது. இதால குடும்பம் பிரிகிற சூழ்நிலையும் இருக்கு. எங்கட ஊர்ல இருக்கிற அரச காணி எங்கட ஊர்ல இருக்க எங்கட பிள்ளைகளுக்கு எங்கட சந்ததிகளுக்கு தான் கொடுக்கணும். இங்க இருக்கிறாக்கள் நாங்க டிஎஸ் ஆபீஸுக்கு காணி கேட்டு கடிதம் கொடுத்தா எங்களுக்கு கோணசுப்பையில காணி தரம்னு சொல்றாங்க. கன்னியால பிறந்து வளர்ந்த எங்களுக்கு நாங்க ஏன் இன்னொரு இடத்துல போய் குடியேறணும்? எங்கட ஊருக்குள்ள இருக்க காணியை எங்கேயோ இருக்கிறார்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுவும் குறிப்பா அரச உத்தியோகர்களுக்கு கொடுக்குறாங்க. அரச உத்தியோகர் ஆல்ரெடி அவங்க டவுன்ல வீடு வாசலோட அபிவிருத்தியா இருக்கிறார்கள். டவுன்ல வீடு வாசல வசதியா இருக்கிறார்கள். தங்கட பிள்ளையில நல்ல படிக்க வச்சு வெளிநாடுகள் அங்கங்க செட்டில் பண்ணினார்கள். அவங்கள கொண்டு எங்கட ஊருக்குள்ள இருக்க வளத்தை அவங்களுக்கு கொடுத்தா அப்ப நாங்க எங்க போறது? கடைசி காலம் வரைக்கும் 300 ஆக்கிற வீட்டுல வாடகை வீட்டுல நாங்க தொத்தி கொண்டு இருக்கிறதா? மாடி வீடு கட்டி இருக்கிறதுக்கோ ஏக்கர் கணக்குல கேட்கல. சாதாரணமா ஒரு குடிசை வீடு கட்டி ஒரு கொட்டில் ஒன்று அடிச்சு நிம்மதியா 3 நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கத்தான் நாங்க காணி கேட்கிறோம். ஒரு 20 பேச்சு கேட்கிறோம். மாதம் 30,000 வருமானம் உள்ள ஒரு குடும்பம் 3000 ரூபாய் வீட்டு வாடகை கொடுத்து பிள்ளைகளுக்குரிய கல்வி செலவு மருத்துவ செலவு பார்த்து எப்படி அவங்களோட அன்றாட வாழ்க்கையை நாங்க நடத்துறது? இங்க இருக்கிற பெரும்பாலும் இருக்கிறார்கள் அன்றாட கூலி தொழில், விறகு வட்டி விற்கிறார்கள், மேசன் வேலைக்கு போறார்கள், வயல் வேலை செய்யறார்கள். அவங்களுக்குரிய அன்றாட வருமானம் வீட்டு வாடகைக்கு மற்ற செலவுகளுக்கும் போகல. அவங்க எப்படி தங்களோட வாழ்க்கையை மேம்பட்டு கொண்டு போவாங்க? அதனால இங்க இருக்கிற காணி எங்கட பிரதேசத்துக்குரிய வளம் எங்களுக்கு தான் வேணும், எங்கட சந்ததிக்கு மட்டும் தான் கொடுக்கணும் என்று விரும்பி கேட்டுக்கொள்றேன். இவ்வளவு காலம் எங்க அம்மாட வீட்டுல இருந்தா நான் இருக்கிறேன். நான் கல்யாணம் கட்டி வேற இடத்துல போனாலும் எங்களுக்கு காணி தராங்கல்ல, சரியா? இங்க டவுன் மக்களுக்கு காணி கொடுக்குறாங்க. இவ்வளவு சனம் காணியால தான் பிறந்து வளர்ந்து இங்கே தான் இருக்கு. இன்னமும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த இருக்கிற அரச காணியை கூட பிரைவேட் லேண்ட்னு சொல்லி போட்டு அரசு அதிகாரிகளுக்கே கொடுத்துருக்காங்க. கொடுத்து இந்த எல்லையும் போட்டு வச்சிருக்காங்க. வேணுமெண்டா இங்கே பாருங்க, சரி? எங்களுக்கு ஒரு 10 பேச்சு காணி வேணுமெண்டா தான் நாங்கள் இவ்வளோ காலமும் போராடி கொண்டிருக்கோம். வார இந்த கன்னியா அதுக்குள்ளேயே மாங்காவதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க காணி, எங்களுக்கு இல்லை. வீடியோடியில் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு இல்லை. எவ்வளோ அரச காணிகள் இருக்கு? எங்களுக்கு ஒரு 10 பேச்சு காணின்னு தான் கேட்டு நாங்கள் உரிமையாக போராடி கொண்டிருக்கோம். எங்களோட காணி எங்களுக்கு வேணும். ஏன்னா நாங்கள் அப்படி இந்த எல்லாட்டி எங்களுக்கு பதிவு பட்டுங்க. நாங்கள் இங்கே போர்ட் லிஸ்ட் போடுறோம், எல்லாம் போடுறோம். இங்கே காணி கொடுத்தவனுக்கு இங்கே ஒரு இதுவும் இல்லை. ஆனால் ஒரு நிறுவனம் கொடுக்குறோன்னு சொன்னால் அவனுக்கு வந்துருவாங்க. அவனை காணி எடுக்கிறானு வீடை வாடகை கொடுக்குறான்னு நான் அப்புறம் நாங்கள் இங்கே பிறந்து வளர்ந்து நாங்கள் அதே வீட்டில் தான் நாங்கள் வாடகைக்கு போய் இருக்கிறோம். எங்களுக்கு அந்த வீடை தான் நாங்கள் அந்த காணியை இருந்தால் நாங்கள் ஒரு குடிசையை போட்டு சரி நிம்மதியாக இருப்போம் தானே. அதுதான் கேட்டு நாங்கள் போராடி கொண்டிருக்கோம்.